இந்த பிசாசு ரொம்ப பவர் கூடினது, அதனால் எனக்கு இவ்வளோ காணிக்க தந்தால் தான் விடுதலை தருவேன் அப்படிலாம் இயேசு சொல்ல மாட்டார். இயேசு யார்கிட்டையும் காணிக்க வாங்கி சுகம் கொடுத்ததே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் உன்னை சுகமாக்குனா எவ்வளோ காணிக்க தருவேன் அப்படி கேட்டதும் கிடையாது. நான் உன்னை சுகமாக்குனா இவ்வளோ தச்சனை வச்சுட்டு போகணும் அப்படி சொன்னதே கிடையாது. இயேசு இலவசமாக தான் எல்லாருக்கும் சுகம் கொடுத்தா, இலவசமாகத்தான் எல்லாருக்கும் விடுதலை கொடுத்தா. உங்களுக்கு இலவசமாகத்தான் ஆண்டவர் கொடுக்க போகிறா. என்றால் அவர் நம்முடைய தகப்பன். ஒரு தகப்பன் பிள்ளையை சுகமாக்குற காசு வாங்குவானா? ஒரு டாக்டர் அவங்க வீட்டில் இருக்கிற மகனுக்கு சுகம் இல்லை, கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. 4 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, சரி சுகமாகியாச்சு. தன்னுடைய மகன் டிஸ்சார்ஜ் ஆகும்போது பில்லு போட்டு இவ்வளோ பணத்தை கட்டிட்டு போன்னு சொல்லுவாரா? சொன்ன அவன் தகப்பனே கிடையாது, ஏமாற்றுகிறார். அதான் பிசாசு. ஆண்டவர் நம்முடைய தகப்பன். அவரெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டார். நீ என்னை விசுவாசித்தா போகிறோம். அவன் தகப்பன் நீ விசுவாசிக்கிறியா? நான் உனக்காகத்தான் சிலுவையில் மரிச்சேன்னு விசுவாசிக்கிறியா? போதும், நான் அற்புதம் செய்வேன். அல்லேலூயா.